ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷார்ட் டேபிள்னா என்ன, அதோடைய நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம மெனி டு மெனி கனெக்ஷனில் நம்ம பார்த்த டேபிள் தான் த பெர்சன் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட்ஸ். இதுதான் ஷேர்டு டேபிள். என்ன ஷேர்டு டேபிள்னா join column அதாவது என்ன, இது நோட்டட் வேர்டு என்னன்னா சோர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பிரைமரி கீ, டார்கெட் ஆப்ஜெக்ட்ஸ் பிரைமரி கீ. அது என்ன சோர்ஸ் ஆப்ஜெக்ட் பிரைமரி கீ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஷேர்டு டேபிள் நேம் சேஞ்ச் பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம மெனி டு மெனி கனெக்ஷன்ல நம்ம பார்த்த டேபிள் தான் த பெர்சன் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட்ஸ். இதுதான் ஷேர்டு டேபிள். என்ன ஷேர்டு டேபிள்னா இப்போ அக்கௌண்டோட ஐடியும் பெர்சனோட ஐடியும் இந்த இடத்துல தனி டேபிள் கிரியேட் ஆகிறதுனால இதை ஷேர்டு டேபிள் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிளோட நேமை எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம்ல நம்ம எங்க மெனி டு மெனி கனெக்ஷன் கொடுத்துருக்கிறோம், பெர்சன்ல அக்கௌண்ட்ஸ்க்கு மெனி டு மெனி கனெக்ஷன் கொடுத்துருக்கிறோம். தென் அக்கௌண்ட்ங்கிற கிளாஸ்ல நம்ம மெனி டு மெனி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். யாருக்கு? ஓனர்ஸ் கொடுத்துருக்கோம். பட் மேப்டு பை யார் கொடுத்துருக்கோம்? அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஓனர்ஷிப்பை யார் கொடுத்துருக்கோம்? அந்த பெர்சன்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஷேர்ட் டேபிள் பெர்சன் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட்ஸ்னு வருது. ஓகேவா? பெர்சன்ங்கிற கிளாஸ்ல அக்கௌண்ட்ஸுங்கிற வேரியபிள் இருக்கனால அதுக்கு ஓனர்ஷிப் கொடுத்தனால நம்மளுக்கு என்ன இருக்கு? பெர்சன் அண்டர்ஸ்கோர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத ஒரு டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அதுதான் ஷேர்டு டேபிள். அக்கௌண்ட்டுங்கிற கிளாஸ்ல ஓனர்ஸ்க்கு மெனி டு மெனி கனெக்ஷன் கொடுத்துருக்கிறோம். ஸோ மேப்டு பை அதாவது ஓனர்ஷிப் யாரு கொடுத்துருக்கோம்னா பெர்சன்ல இருக்கிற நம்ம அக்கௌண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டேபிளோடைய நேமும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். join table. ஸோ இது ஒரு அனோட்டேஷன். டேபிளோட நேம் கொடுக்க போறோம். அக்கௌண்ட் ஐடி, பெர்சன் அண்ட் அக்கௌண்ட் ஐடி அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். join column for annotation. Name ஸோ அந்த காலம் நம்ம ஜாயின் டேபிளோட நேம் என்னன்னு கொடுத்தாச்சுன்னா பெர்சன் அண்ட் அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம காலம்க்கு நம்ம நேம் கொடுக்க போறோம். ஸோ காலம்க்கு என்ன நேம் கொடுக்கலாம்னா பெர்சன் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். reference column name heading inverse
join at name இன்னொரு காலம் நேம் வந்து அக்கௌண்ட் ஐடின்னு கொடுக்குறேன். reference name, reference name ID. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி. ஸோ ஜாயின் டேபிள் அதோட நேம் வந்து பெர்சன் அண்ட் அக்கௌண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்தாச்சு. எனக்கு வந்து டேட்டாபேஸ் டேபிள்ல வந்து இந்த இடத்துல வந்து பெர்சன் அண்டர் ஸ்கோர் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு என்ன வந்துடும்னா பெர்சன் அண்ட் அக்கௌண்ட் ஐடி, அதாவது என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த நேம் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஜாயின் காலம்ஸ் அண்ட் இன்வெர்ஸ் ஜாயின் காலம்ஸ்ன்ட்டு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வந்து என்ன அனோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னா அட் ஜாயின் காலம். ஓகேவா? ஸோ இந்த ஜாயின் காலம்ஸ் இன்வெர்ஸ் ஜாயின் காலம்ஸ்னா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல இருந்து பாருங்க, ஜாயின் டேபிள் டிஃபைன்ஸ் a foreign key to source objects primary key. ஓகேவா? சோர்ஸ் ஆப்ஜெக்டோட பிரைமரி கீயை வந்து ஜாயின் காலம்ஸ் வந்து டிஃபைன் பண்றோம். அதே மாதிரி ஃபாரின் கீ டு த டார்கெட் ஆப்ஜெக்ட்ஸ் பிரைமரி கீயை வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம இன்வெர்ஸ் ஜாயின் காலம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது என்ன, இது வந்து நோட்டட் வேர்டு என்னன்னா சோர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பிரைமரி கீ, டார்கெட் ஆப்ஜெக்ட்ஸ் பிரைமரி கீ. அதான சோர்ஸ் ஆப்ஜெக்ட் பிரைமரி கீ, டார்கெட் ஆப்ஜெக்ட் பிரைமரி கீ, பெர்சன் ஐடி நேம் கிரியேட் ஆக சோ ஐடியும் கிரியேட் ஆகும். என்டிட்டி கொடுத்தனால எனக்கு என்ன ஆகும்னா ஐடி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பெர்சன் ஐடியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் வேற எங்கேயும் போக தேவையில்லை, இந்த கிளாஸ்லயே எனக்கு இருக்குது. அதனால வந்து நான் வந்து இங்க இருந்தே வந்து நான் வந்து கெட் பண்ணிப்பேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து சோர்ஸ் ஐடி வந்து பெர்சன் ஐடின்னு டிஃபைன் பண்றோம். ஓகேவா? இங்க பாருங்க, இன்வெர்ஸ் ஜாயின் காலம்ஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா foreign key to the target object primary key, target objects primary key. அதான் இப்ப பாருங்க, நான் வந்து அக்கௌண்ட் ஐடியை நான் ஃபெச் பண்ணணும்னா நான் இங்க இருந்து எங்க போனோம், பெர்சன் கிளாஸ்ல இருந்து நான் எங்க போனோம், அக்கௌண்ட்ங்கிற கிளாஸுக்கு போனோம். அங்கதான் வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆக அதுக்கான ஐடி கிரியேட் ஆகும். ஸோ அப்ப வந்து பெர்சன்ல இருந்து நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ஐடியை வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அதனாலதான் வந்து இதை வந்து டார்கெட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா இதை இன்வெர்ஸ் ஜாயின் காலம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ்டு காலம் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த ஷேர்டு டேபிள்ல வந்து கெட் பண்ண போறோம், ஐடியை தான் கெட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா ஐடிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துலயும் வந்து அக்கௌண்டோட ஐடியை தான் கெட் பண்ண போறோம். ஸோ வந்து ரெஃபரன்ஸ்டு காலம் நேம் வந்து ஐடி. ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி டேட்டாபேஸ் டேபிளை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்றேன். ஸோ எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் டேட்டாபேஸ் டேபிள்ல பார்க்கலாம் மறுபடியும். பாருங்க, பெர்சன் அண்ட் அக்கௌண்ட் ஐடின்னு கிரியேட் ஆயிருக்கா. தென் பெர்சன் ஐடிங்கிற ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்குது, அக்கௌண்ட் ஐடிங்கிற ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்குது.